தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்த, நமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். அன்பு குடும்பத்தாரே, இந்த நாளில் நாம் உள்ளே இருந்து ஆண்டவரை நம்முடைய வீட்டில் வழிபடுவோம். ஆண்டவரை நம்முடைய வீட்டுக்குள் வர வைப்போம். ஆண்டவரை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தேடலுக்கு கண்டிப்பாக விடை உண்டு. தேடல் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. அன்றாடம் நாம் தேடுவது உணவு, உடை, உறைவிடம். இந்த மூன்றும் மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறது. உணவுக்காகவும், உடைக்காகவும், உறைவிடத்திற்காகவும் நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். விலங்குகளும் உணவுக்காக உணவு தேடுகிறது, உறைவிடத்தை தேடுகிறது. அதற்கு உடையை பற்றி கவலை இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் இன்றைக்கு தன்னை தேடி வந்த மக்களை பார்த்து இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் தேடி வருவது நியாயமானது. இதோ நான் மீண்டும் உங்களுக்கு உணவு கொடுப்பேன் என்று நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். இதை காட்டிலும் மேலானது ஒன்று இருக்கிறது. அது ஆன்மீக தேடல். நம்மளுடைய உடலுக்கு மிகவும் முக்கியமானது உணவும், உடையும், உறைவிடமும். இதை காட்டிலும் நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஆன்மா, ஆன்மீக தேடல், இறை தேடல். இறைவன் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இறைவன் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்வுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். திருப்பலியின் மூலமாக, நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக, நம்மளுடைய செயல்களின் மூலமாக தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை தேட வேண்டும், இறைவனை நேசிக்க வேண்டும். எனவே நம்மளுடைய தேடல் நாம் எப்பொழுதுமே ஆன்மீகத்தை தேடி தேடி நாம் அடைய வேண்டும். ஒரு புனிதர் சொல்லுவார்: ஆண்டவரே, இதோ நானோ ஒரு ஓய்வற்ற ஒரு உயிரினம். எப்பொழுது நான் உம்மிடத்தில் சங்கமம் ஆகிறேனோ அப்பொழுதுதான் நான் முழுமை அடைவேன், நான் அமைதி அடைவேன் என்று புனித அகஸ்தினார். ஆம், நாம் இறைவனை ஆலயத்தில் நாம் கண்டு தரிசித்து நாம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தோம். இந்த ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக, இந்த வைரஸின் மூலமாக வீட்டுக்குள்ளேயே குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்து ஜெபிப்பதன் மூலமாக, ஒருவரை ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலமாக, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்வதன் மூலமாக நாம் கடவுளை தேடுவோம். கண்டிப்பாக எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறிய வாக்குமாறாத இறைவனை நம் வாழ்க்கையில் தேடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். அதே வேளையில் தோமையார் அன்பியத்திற்கு சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது
உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும், சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசிய மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிழிந்த செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகின்றான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கின்ற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 22 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாவூருக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் இயேசுவை கண்டு, ரபி, இப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதனால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதனால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது.
சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயலத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வழியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி அருவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேர் இரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவருக்கும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பணித்தவாறே வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அழைத்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் உண்டு சேர்க்க வென்றுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இல்லத்திற்குள் வந்து வாசம் செய்யவும் அவருடைய ஆசீர் நமக்கு கிடைக்க செபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எம்மை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் இல்லத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கொடுக்கின்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு தருவீராக. இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் என் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிர் ஆற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தருளும். உடன் பயணிக்கும் மூத்தாருடைய வழிநடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடப்படாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்தருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருளாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடு கொண்டு அழைத்தலை தெரிந்து கொள்ள துறவை தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழ செய்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தேன். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பிரமதிவே நற்கருணைக்கு நேரம் ஆராதனை செய்து நமஸ்காரம் உண்டாக்குவது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பிரமதிவே நற்கருணைக்கு நேரம் ஆராதனை செய்து நமஸ்காரம் உண்டாக்குவது.
நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாகிறது. எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதை தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம் சுவாமி. அன்பான தெய்வமே, இந்த இரவு முழுவதுமாக உம்முடைய அரவணைப்பில் கண்ணயர்ந்து உறங்குவதற்கு கால சூழ்நிலையும் பாதுகாப்பையும் தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய அன்பில், உம்முடைய வல்லமையில், உம்முடைய கிருபையில், உம்முடைய ஆசிரால் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு ஆசிரியர் எங்களுக்கு தந்தரணும். இந்த நாளில் திரு அவை எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றியை தந்தரணும் சுவாமி. திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் ஆசிரால் நிரப்பிரலும் சுவாமி. அன்பாண்டவரே, இதோ எங்களுடைய தேசத்திலும் இன்னும் பல தேசங்களிலும் இந்த கொரோனா என்ற தொற்று வியாதி மூலமாக, இந்த வைரஸின் மூலமாக, ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவருடைய இதோ ஆன்மீக கடன் திருநாட்களை அனுசரிக்க முடியாமல், ஆலயம் வந்து உம்மை தரிசிக்க முடியாமல், உமக்கு புகழ் பாடல் பாட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ ஆலய கதவுகள் திறக்கப்படாதா, ஆலயத்தில் ஒன்று சேர்ந்து செபிக்க மாட்டாமா என்று நிறைய கேள்விகளோடு முடங்கி இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு நீ ஆசீர் வழங்கிறோம். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து செபிக்கின்ற இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். உம்மை யாரெல்லாம் வாஞ்சையோடு தேடுகிறார்களோ சுவாமி, அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தரும். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே சுவாமி. ஏதோ அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் நீர் அப்பம் கொடுத்ததனால் மீண்டும் அந்த அப்பம் கிடைக்காதா என்று அந்த சாதாரண உணவுக்காக வந்தார்கள். ஆனால் நாங்கள் சுவாமி உம்முடைய ஆசிரியருக்காக ஓடி வந்திருக்கிறோம், உம்முடைய ஆசிரியருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டருளும் சுவாமி. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ வீட்டிலிருந்து ஜெபிப்போம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.